சில வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஸ்கூலில் படிச்சிருந்தவங்க பசங்களாம் காணாமல் போகிறதாகவும் அதுவும் இல்லாமல் டீச்சர்ஸ்லாம் இறக்குறதாகவும் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எனக்கு தெரிய வந்தது. இது தெரிய வரும்போது நான் மார்னிங்கில் அந்த தகவல் நான் வீடியோ எடுக்கும்போது சின்ன சின்ன பேரநார்மல் ஆக்டிவிட்டிலாம் என்னோட கேமராவில் கேப்சரும் பண்ணியிருந்தேன். இப்போவும் பக்கத்தில் இருக்க ஊர் மக்கள் யாருமே இந்த நடந்தது ஃபுல் டீட்டெயில் யாருக்குமே என்னவே தெரியலனாலும் ஆனால் இப்போவும் அந்த பில்டிங் அபண்டனாக இருக்கிறதாகவும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கேள்விப்பட்டிருக்கேன். இது ஃபாரஸ்ட்டாக என்ன நான் சொல்கிறதுனே தெரில. இது ஒரு மாதிரி காட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பெரிய ஹைவே ஒன்று இருக்குது. ஃபஸ்ட் டைம் இப்போ தான் இந்த பில்டிங்க்கே நான் என்ட்ரு ஆகிறேன். யாராவது இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியல. ஏன்னா தனியாக வந்திருக்கேன். யாருமே உள்ளே வரக்கூடாது மாதிரி இது போட்டிருக்காங்க, இந்த முள்ளுலாம் வெட்டி போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நாம் வந்திருக்கோம், பார்க்கலாம். இப்போ லைட்டாக சவுண்டு கேட்குது. ஓ மை காட். ராஜு இருக்கீங்களா? உள்ளே ராஜு இருக்கீங்களா? அங்கே பாருங்கள், சமைச்செல்லாம் சாப்பிட்ருக்காங்க. அங்கே தெரியுதுங்களா உங்களுக்கு? ஆக்சுவலி இது வந்து ஒரு ஸ்கூல்னு நினைக்கிறேன். ஸ்கூல் தான், தெரியுதுங்களா உங்களுக்கு? போர்டெலாம் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சேஃபாக எடுத்துகிட்டு நான் சீக்கிரமாக கிளம்ப ட்ரை பண்ணுறேன். பார்த்தீங்களா, சீட்டு கட்டலாம் இருக்காங்க, தெரியுதுங்களா உங்களுக்கு? ரொம்ப வருஷமாகவே யாருமே யூஸ் பண்ணுறதுலாம் நினைக்கிறேன். இதெல்லாம் பழசுன்ற மாதிரி தான் தெரியுது. உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில எனக்கு. 2011 ஃபஸ்ட்டு எல்லாருமே பார்த்துட்றேன், யாரும் இருக்காங்கன்னு தெரில. கால் தான் நிறைய அங்கேயும் கிழிச்சிருச்சு எனக்கு. யாராவது போன மாதிரி இருந்துச்சுப்ப, சீரியஸ்லி அங்கே யாரோ போன மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஸோ சுற்றி இது வந்து ஃபாரஸ்ட்டாக இல்லை காடானே சுத்தமாக தெரியல. ஃபாரஸ்ட்டாக இருந்தால் கன்ஃபார்ம் ஃபாரஸ்ட் போலீஸ் யாராவது இருக்க வாய்ப்பு இருக்குது. யாரோ பேசுகிற சவுண்டு கேட்குது இப்போ எனக்கு. யாராவது இருக்கீங்களா இங்கே? ப்ளீஸ் இருந்தீங்கன்னா என்கிட்ட பேசலாம். ஹலோ, யாராவது இருக்கீங்களா? கண்டிப்பாக அதுக்கு இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஸோ தனியாக வருவானா இல்லை யார் கூட வருவானான்னு தெரில. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்து எடுக்க நான் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா என் உயிருக்கே ஆபத்து விளையக்கூடிய அளவுக்கு நிறைய விஷயம் இதுவும். எஸ், பின்னாடி இந்த ரூம் இருக்குது. உங்களுக்கு தெரியுதுங்களான்னு தெரில, இங்கே ஒரு ரூம் இருக்குது.
பார்க்கலாம், இருங்க அந்த ரூம் போகலாம். இது மாதிரி லொக்கேஷன்லாம் காட்டுக்குள்ளே இருக்கிறதுலாம் கொஞ்சம் நான் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சேஃபாக தான் எடுத்து ஆகணும். ஏன்னா எனக்கு என்ன வேணால் நடக்கலாம். ஓ மை காட், எப்படி போகிறது? பின்னாடி பார்த்தா பில்டிங் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு இடமும் இருக்கு, போக முடியாதுன்னு நினைக்கிறேன் அதுக்குள்ள. சீரியஸ்லி இப்போ இது இங்கே ஒன்று இருக்குது வயசு. இது இன்னொன்று அந்தாட்ட ஒன்று ஒரு மாதிரி ஒரு ஆடிட்டோர் ரூம் மாதிரி அந்தாட்ட ஒன்று இருக்கும், ஒரு மாதிரி ரவுண்டாக. ஸோ அந்த தாள் நான் என்னால் போக முடியாது, ஏன்னா ஃபுல்லாக இது சுற்றின முள்ளாக இருக்குது. ஸோ கேட்டு இந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கமாக இருக்குது கேட்டு. பக்கத்தில் அப்படியே ஹைவே ரோடு இதெல்லாம். சூப்பராக இருக்குது பில்டிங் பார்க்கவே. ஸோ இது எனக்கு தெரிஞ்சு ஸ்கூலுன்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா போர்டு அதெல்லாம் எல்லாமே இப்போ இருக்குது. ஸோ இது ஸ்கூலு தான் இது. வீடியோ பார்க்குறேன், நீங்கள் சொல்லுங்கள். நைட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா வேணாமா, இல்லை தனியாக வரலாமா, இல்லை யாராவது கூட்டிகிட்டு வரலாமான்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கன்ஃபார்ம் நான் இந்த தாவல் இறங்குவேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் மோட்டிவேஷன் கமெண்ட் எனக்கு கொடுங்க, நான் சப்போர்ட் பண்ணுறேன். அது இல்லாமல் இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ணாதீங்க, மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இருக்கிற எல்லாருமே உங்களுக்கு காமிச்சிச்சு. ஸோ இதுதான் என்னன்னு தெரில எனக்கு. இதுவும் சாரி சின்ன ஒரு வீடு மாதிரி இருக்குது எனக்கு தெரிஞ்சுது. அதாங்க இப்போ நான் வெளியே போகிறேன். ஸோ நீங்கள் தாள் சேஃப் இல்லை. நான் நைட்டு முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்து நான் எடுக்கிற அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். சரி ஓகே அவ்வளோதான். இப்போ வெளியே போகிறேன். எப்படி வெளியே போகிற மட்டும் பாருங்கள், ஃபுல்லாக கை காலம் கிழிச்சிரும். அந்தளவுக்கு ரிஸ்க்கான ஒரு பிளேஸ் தான் இது. யாரும் இருக்காங்களான்னு தெரியல, ஆனால் யாரோ இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது இங்கே. சரி ஓகே நான் வெளியே போயிடுறேன், அவ்வளோதான். இப்போ கிளம்புறாங்க. திருப்பவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அடுத்த ஹாரர் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப். பை கைஸ்.